ஹாய், எனக்கு டிஎம்ஸ்லயும் சரி கமெண்ட்ஸ்லயும் சரி நிறைய வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் கம்பெனி எந்த கம்பெனி பேஸ்ல போகலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்றப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு டிசிஎஸ் தான் வந்து நிறைய சஜஷன் வந்துச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சில கம்பெனி வைஸ் கோடிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம், நிறைய வெப்சைட்ல பிளாக்ஸ்ல எல்லாம் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் செக் பண்ணி பாக்குறப்போ 10ல் 8 கோடிங் வந்து நம்ம போட்ட கோடிங் தான். லைக் இதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா மூவிங் ஜீரோஸ் இருக்கு, கண்டென்ட்ஸ் டூப்ளிகேட்ஸ் இருக்கு, வேல்யூ பேராலிசிஸ் இருக்கு, பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக், கிட்டத்தட்ட அது மாதிரி நான் வந்துட்டு ரிவைஸ் பண்ணி 3-4 வாட்டி போட்டேன். ஸோ அந்த கோடிங்லாம் நீங்க போய் சும்மா பார்த்தாலே போட்டுடலாம். லைக் அந்த மாதிரி ஈஸியா கேட்டு வச்சிருக்காங்க. ஒரு கீ டிப் கண்டுபிடிச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ்ல தான் கேக்குறாங்க. சப்போஸ் நீங்க வந்து ஒரு டிசிஎஸ் ட்ரை பண்றீங்கன்னா அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் நீங்க பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஏற்கனவே போட்டல, இப்போ நான் வந்து அந்த ரீல ப்ளே பண்றேன். ப்ளே பண்ணிட்ட அப்புறமா நான் வந்துட்டு அதுக்கான சஜஷன்ஸ் என்ன, அந்த கோடு வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு சின்ன கீ டிப் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்படியே டிசிஎஸ் முடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா லைன் வைஸா கம்பெனி வாங்கணுமா டெய்லி பார்க்கலாம். ஒரு 10 வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். ஹாய், இன்னைக்கான கோடிங் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா மூவிங் ஜீரோஸ். ஸோ பேர்ல இருக்குல்ல, ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் அரே கொடுத்துருவாங்க. அதுல ஜீரோஸ் இருக்கும், நான் ஜீரோஸ் இருக்கும். ஸோ நம்ம வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற ஜீரோஸ் வந்து லாஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டு 13500 மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன மெத்தட் யூஸ் பண்றேன்னா 2 பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்றேன். 2 பாயிண்டர்னா ரொம்ப புதுசாக யோசிக்கணும். நம்ம அந்த ஐஜேன்னு எடுப்போம்ல, ஸோ அதை தான் வந்துட்டு நான் இங்க லெஃப்ட் ரைட்னு எடுத்துருவேன். ஸோ இதுதான் என்னுடைய கோடு. அண்ட் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கிறதுல ரைட்டுக்கு மாத்திரம், ரைட்ல இருக்கிறதுல லெஃப்ட்ல மாத்திரம். அவ்வளவுதான், சிம்பிள். ஹாய், இன்னைக்கான கோடிங் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் எலமெண்ட். பேர்லயே இருக்குல்ல, நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு அரேவை கொடுத்துட்டு இருப்பாங்க, அப்புறம் எந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்ல அதையுமே கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஜாவால போட்டிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஜாவாலே சொல்றேன். இந்த கோடிங் வந்துட்டு 4 பைத்தான் வரும். ஸோ அதுபடி வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பேசிக் ஃபார் லூப் ரன் பண்றாங்க. அதாவது இந்த பேசிக் கோடு ஒன்று வரும்ல, i = 0, i <= 0, i++ ஒன்று வரும்ல, அதே கான்செப்ட் தான். அது கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க தான் கோடிங் ஆரம்பிக்குது. இங்க வந்துட்டு ஒரு சின்ன கான்செப்ட் தான். அது என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, சேம் நம்பரா இருந்துச்சுன்னா நான் எதுவுமே பண்ண போறதில்ல. டிஃபரெண்ட் நம்பரா இருந்தா மட்டும் தான் நான் அரேல ஸ்டோர் பண்றேன். ஏன்னா நம்ம எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணோம்ல, சோ அதால தான் நான் இந்த மாதிரி பண்றேன். சோ அதுபடி பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு 3 2 2 3 இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய எலமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3. சோ வந்து இப்ப ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம். இங்க 3 இருக்கும், அப்புறம் இங்க 3 இருக்கும். ஈக்குவலான்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல். சோ வந்துட்டு நான் எதுவுமே பண்ண போறது இல்லை. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 எடுக்கிறோம். இங்க 2 இருக்கும், இங்க 3 இருக்கும். நாட் ஈக்குவல். இப்பதான் வந்து ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா i++ ஆகும். சோ அதுபடி பாத்தீங்கன்னா 2 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகும். அடுத்த நம்பர் பார்க்கும், அங்கேயும் 2 இருக்கும். சேம் கான்செப்ட் தான். நாட் ஈக்குவல் வரும், i++ ஆகும். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அரேல ஸ்டோர் ஆகும். 2 2 இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கும். சோ 3 வந்து ஈக்குவலா இருக்கும். லூப் எக்ஸிட் ஆகும். இந்த அரேவை தான் நம்ம ரிட்டர்ன் பண்றோம். அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. இது ரெண்டுத்துக்கான வீடியோவுமே வந்துட்டு சிங்கிள் வீடியோ நான் யூடியூப்ல போட்டுருங்க, செக் பண்ணி பாருங்க. யாரும் பார்க்க மாட்டீங்க, அது வேற விஷயம். சரி, ஓகே, நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேல டூப்ளிகேட் இருந்தாலும் ரிமூவ் பண்ணணும். அதாவது ஒரு நம்பர் வந்து ஒரு வாட்டி தான் வரணும். செகண்ட் டைம் வந்துச்சுன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் நான் போடுறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் மீடியமா இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட அதே மாதிரி ஒரு அரே கொடுத்துருவாங்க. இந்த அரேல வந்துட்டு ஒரு நம்பர் 2 வாட்டி வரலாம். ஸோ 2க்கு மேற்பட்டு வந்தா நம்ம ரிமூவ் பண்ணணும். அதாவது 2 டைம்ஸ்க்கு மேல வந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இது ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பாயிண்டர். மோஸ்டா இந்த அரேஸ்ல நம்ம முக்காவாசி 2 பாயிண்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது நம்ம 2 பாயிண்டர் மாஸ்டர் பண்றோம். மாஸ்டர்னா எப்படி பண்ண முடியும்? நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணாதான் முடியும். நான் போறேன்ல, என் கூட சேர்ந்து நீங்களும் போடுங்க, உங்களால கண்டிப்பா கத்துக்க முடியும். ஏன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்க கூட பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா கிராக் பண்ணிடலாம். ஹாய், இன்னைக்கான கோடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொட்டேட்டட் அரே. அதாவது நம்ம கிட்ட ஒரு அரே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அரேல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா k = 3 ஒரு கண்டிஷனை கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும். இப்போ 1 2 3 4 5 6 7 இருக்குன்னு வைங்களேன். தேர்ட் இண்டெக்ஸ் வந்து எது வருதுன்னு பாத்தீங்கன்னா 4 வரும். ஸோ அப்போ 5 6 7 1 2 3 4 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ k = 2னா 4 5 6 1 2 3 லாஸ்ட்ல ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம அப்படியே கோடிங்ல போட போறோம். வாங்க கோடிங்குள்ள போலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேன்னு ஒன்று எடுத்து கே மாடுலஸ் லென்த் ஆஃப் நம்ஸ். அதை லென்த் ஆஃப் நம்ஸ்னா எத்தனை நம்பர் இருக்கும், 1 2 3 4 5 6 7 இருக்குல்ல, அதை வந்து நம்ம கேவோட மாடுலஸ் பண்ணுறோம். அதாவது 3 மாடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் ஆரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் இருக்கோ அதோட -3 பண்ணோம்னா வந்துட்டு நமக்கு 1 2 3 4ன்னு வரும். ஸோ அதை வந்துட்டு நம்ம நியூவில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 6 7 இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இஃப் யூ ஃபவுண்ட் எனி மிஸ்டேக்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் அவர் கமெண்ட்ஸ்.
ஹாய், இன்னைக்கான கோடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக். அதாவது நம்ம கிட்ட ஒரு அரே குத்துருவாங்க, அந்த அரேல வந்து ஸ்டாக்ஸோட அன்னைக்கான பிரைஸ் என்னன்னு இருக்கும். ஸோ நம்மளுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல எந்த டேல வந்து ப்ராப்பரா எனக்கு இன்வெஸ்ட் பண்ணா ப்ராஃபிட் கிடைக்கும்ன்றத வந்து ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? ஸோ அதுபடி வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னால ஒரு வாட்டி தான் ஒரு ஸ்டாக்கை வாங்க முடியும், ஒரு வாட்டி தான் விற்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 7, 1, 2, 4, 6 அந்த மாதிரி குத்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் 7ல வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறேன்னா அடுத்த நாள் 1ல நான் வித்தனா எனக்கு லாஸ்ட்ல போகணும். 7 ரூபாய் குத்து வாங்கிட்டு ₹1 வித்தனா எனக்கு ப்ராஃபிட் வராது இல்ல. சோ இப்போ நான் ₹1 வாங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் வர 6, 5, 4ல எப்போ வித்தாலுமே எனக்கு ப்ராஃபிட் இல்ல. சோ அதை தான் வந்து நம்ம கோடிங்ல போட போறோம். வாங்க கோடிங் குள்ள போலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைன்னு ஒன்று இனிஷியலைஸ் பண்ணி அதில் ப்ரைஸஸை ஸ்டோர் பண்ணுறேன், அப்புறம் ப்ராஃபிட்டை வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது அரே இருக்கிற ஒரு எலமெண்ட்டாகவே செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 7 எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். எந்த நாளுமே ப்ராஃபிட் வராது. ஏன்னா வந்து 7 தான் லார்ஜஸ்ட் நம்பர்ல, நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி விற்க முடியாதுன்ற ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வாங்குறேன் 1 வருது இல்ல. ஸோ அன்னைக்கு வாங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து 5, 4 வருது இல்ல, என்னைக்கு வித்தாலுமே எனக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அதை வந்து நம்ம கோடிங்ல ரிட்டர்ன் பண்ணலாம். அவ்வளவுதான் கான்செப்ட். அண்டியா, அவ்வளவுதான் கோடிங். சோ இஃப் யூ ஃபவுண்ட் எனி மிஸ்டேக்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் அவர் கமெண்ட். ஹாய், இன்னைக்கான கோடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் வேர்ட்ஸ் இன் ஸ்ட்ரிங். அதாவது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா த ஸ்கை இஸ் ப்ளூ. சோ நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அது வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம். அதாவது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ இஸ் ஸ்கை த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். சோ ரிட்டர்ன் பண்றதுல நான் நேத்தே சொல்லியிருப்பேன் அந்த -1ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து ரிவர்ஸ்ல இருந்து வரோம்ல. சோ இப்போ அப்படியே கோடிங்ல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பண்றேன், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் வேர்டுன்னு சொல்லிட்டு அந்த -1 இம்ப்ளிமெண்ட் பண்றேன். சோ அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னு ஒன்னு சொல்லி அதுல ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றேன். அவ்வளவுதான் கான்செப்ட். சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பைத்தானுடைய கோட், இது வந்து ஜாவாவுடையது, இது C++ உடையது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்க்கணும் மறக்காம யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து ஸ்டோரியில் இருக்கும். ஸோ அதான் முக்கியமாக கன்வே பண்ணுச்சு. அதுதான் இந்த ஒரு வீடியோ. வீடியோ.